பாதி பலம். எனக்கு வந்து யோகா பற்றி ஒரு அளவுக்கு முன்னே தெரியும், பார்த்துருக்கு பழகிருக்கேன். ஸோ அதில் வந்து நன்மை கிடைச்சிருக்கு. நானும் ஒரு 5 வருஷம் எந்த ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்ருக்கேன். அப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து விஜயன் அறிமுகப்படுத்த தனபாலம் வந்து அறிமுகப்படுத்துறேன். அப்போ அவருனால தான் நான் இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்கேன். நீங்கள் தனபாலம் நீங்க வந்து ஒரு நாள் வந்து ஸ்பீச் கேட்கறப்ப உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி நீங்க பேசுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப எனக்கு கவலை. சரி, மனசு எனக்கு பலம் வந்து 2வது தான், உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் எனக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கை வரும். சொல்லுங்க. மாத்திரை வந்து வரதுக்கு ஒரு மாதம் சொல்லி ஒரு குரு வர்றாரு. இது வந்து வேறு சரி அந்த தன்மை இருக்கு அப்படின்னு ஏன்னா மனசு முதல்ல சொல்லிடுறேன் கல்யாணம் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்தோம். வந்து பார்த்தோன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணது வந்து இந்த மகாபிரணயம் வந்து நான் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கேன். அது இங்கே வந்து நம்ம சமைக்கிற புக்கெல்லாம் படிச்சு செக்குலாம் இது உண்மையாக இருக்குமோ இருக்காதோ அந்த மாதிரி ஒரு இருக்கு இருந்ததுனால இங்கே வந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்படிதான் இதெல்லாம் ரொம்ப டென்ஷன்லாம் ஆகிக்கிட்டோம். அதில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகத்தில் இருக்குது. எப்படினாலும் உட்காரலாம், சாப்பிட்டு கூட உட்காரலாம், ஃப்ரீயாக உட்காரலாம், கையை எப்படியே நல்லா காலம் நீட்டு போட்டு கூட உட்காரலாம், படுத்துட்டு கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தைகள் வந்து எப்பயுமே நம்ம இந்த ப்ராக்டிஸ் இருந்ததுனால அது ரொம்ப ஈர்ப்பதனமாக இருந்துச்சு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி மகாபிராணாயமும் நம்ம ஏற்கனவே செஞ்சுட்டு திருப்பி அதை செய்யல. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. நம்ம வந்து கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கோம், மாற்றம் நம்ம கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு பெரிய ஈர்ப்பு தானே எனக்கு நல்லா இருந்ததுனால இந்த மூச்சு ஒரு சுவாசம் அதெல்லாம் வந்து ஒரு சில மாதத்துக்கு வந்து முந்தியோட கொடுங்க அதெல்லாம் நம்மளை ஆப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்புறம் எனக்கு மாற்றக்கட்டை ரொம்ப பிடிச்சது வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து ஒரு 5-6 வருஷமா நான் மாற்றக்கட்டே ஏற்கனவே சொல்கிறேன். ஒரு 5-6 வருஷமா கலையை பற்றியும் கலையை பற்றி கேட்டு ஏற்கனவே இந்த பயிற்சிலாம் கொஞ்சம் போனதுனால அதை பற்றி கொஞ்சம் எனக்கு லேசாக ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ மாற்றக்கட்டை பார்த்தீங்கன்னா மாற்றக்கட்டை வெயிட் வந்து 21 மாற்றக்கட்டை படித்தவர்களுக்கு பெரிய அனுபவம் இருக்குது, பெரிய ஆச்சரியமாக போச்சு. இருந்தாலும் மனசு வந்து ஏற்றுது உண்மையாக இருக்குமோ இருக்காது மனுஷன் தானே. ஸோ மாற்றக்கட்டை ரொம்ப உட்காந்து பேசுகிறோம் ஒரு சக்கரங்கள்லாம் கூட ரொம்ப ஈர்ப்பு உண்மைதான் உங்களுக்கு. இப்போ நான் மாற்றக்கட்டை மக்கள் எப்படி தான் இந்த ரேக்கிகளை போட்டு மக்கள் காட்டணும் அப்படின்றது தகுந்தாப்புல நாளைக்கு வந்து ரேக்கி கிளாஸ் திருப்பியும் உயிர் ஓட்டுன மாதிரி மேலே ஒரு முறை ஒரு பெரிய கேட்டு அவர் அன்றைக்கே சொன்னார் அற்புதமான கலை 7 சக்கரங்களை கையில் வச்சு சும்மா அனுப்பிச்சு விட்டாலுமே அது பாட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கலையை வந்து இப்போ சொல்லி தரது அது திருப்பி நம்ம வட்டாரத்தில் அதை உயிர் ஓட்டுறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னா ஒரு 10 பேர் கண்டுருக்காங்க. 12 பேர் இந்த கலைக்கு வந்து இந்த கற்றுக்கிறதுக்காக நம்ம குரூப்லேயே ஒரு 12 பேர் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்ம இடத்துல 12 நாள் 90 அடி அதோட பெரிய இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே இந்த அண்ணன் சொன்ன மாதிரி கேட்டு வந்து 3 மணி நேரத்துக்கு 100 அடி 3 மணி நேரத்துக்கு 200 அடி இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 95 ஒரே நாள் 350 அடி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கோம். ஐயா வந்து 12 நாள் பயிற்சி ஒரு நாளைக்கு 2 ஹவர் இருக்குது, அது 3 ஹவர் ஆகி நம்ம கேள்வி கேட்டு அவருக்கு பதில் சொல்லி நிறைய விஷயங்களை விலைக்கு எல்லாம் முடிச்சு போற சமயத்துல எனக்கு வாக்கு உலகத்திலே சீப்பான ரேட்னா அது இங்கே தான் உண்மையா உலகத்திலே. அது மட்டும் இல்லாம உலகத்திலே சீப்பான ரேட்டு ஒன்று அது மாத்திரோட இது. இன்னொன்று ஃபோனை கொடுத்து அடிக்கடி இந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்த போட்டில் இவ்வளோ ஏன்னா எதை பண்ணாலும் இதை செய்யாதீங்க அது செய்யாதீங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக அது இருக்கும். ஏன் ஒரு மணி நேரம் காட்டாதீங்க, பேங்க் ஒரு மணி நேரம் காட்டாதீங்க, வேலை ஒரு மணி நேரம் போடாதீங்க, இந்த வேலை தெரியாது. ஸோ அண்ணனுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. அவரும் நம்ம கூட உட்காந்து அவங்க ஒய்ஃபோட உட்காந்து பிள்ளைங்களோட உட்காந்து நம்ம கூடயே அவரும் வந்து நம்ம கூட இருந்து தெரியல அவர் தான் போகிறது யாருக்கும் தெரியாது உண்மையிலே. அப்புறம் விஜயனை நம்ம கூட இந்த முறை ஏற்பாடு செஞ்சு மாஸ்டர் நம்ம கூட வந்து மாஸ்டராக இல்லாமல் அடிமட்டம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த 3ஆவது காலத்துலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில் இந்த சுவாமிஸ்தானம் எல்லாத்தையும் முடிச்சு நம்மளுக்கு வந்து அவரை வரைக்கும் அவரை வந்து நம்மளுக்கு போட்டு
காமிச்சு பெரிய அளவில் நம்ம வந்து ஏற்கனவே நம்மளுக்கு மாஸ்டர் எப்பயுமே சொன்னாங்க டிஎன்ஏ வந்து நம்மளுக்கு இருக்கிறது அந்த இடத்துல அந்த மாதிரி அவர் வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க விட்டுறாங்க திருப்பி அந்த லைன் வந்து விட்டுறாங்க திருப்பி லைன் வந்து ஸோ அந்த டிஎன்ஏல இருக்கிறத நம்மளுக்காக வந்து மோட்டிவேஷன் பண்ணி நான் அதை வெளியே கழிச்சு இதை வந்து நீங்கள் திருப்பி அந்த ஊருக்கு ஏற்கனவே சொல்லி கடவுள் ஏற்பாடு பண்ண ஒரு குருவா நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளுக்காக ஒரு சீப்பான ரேட்டில் சிரமம் வராது நம்ம கூட இருந்த நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம எப்படி செஞ்சுமோ யார் எவ்வளோன்னு தெரியாம அவங்க செஞ்சுட்டு வர சாப்பாடை நம்ம கூட இருந்து அவங்களும் சாப்பிட்டு நம்ம கூட ஒரு பெரிய ஆளுநர் நம்மளுக்கு ஒரு பெரிய வருமானத்தை ஏற்படுத்தி தியானம் வேதி விஷ்ணு எல்லாத்தையும் ஒரு பெரிய வருமானத்தை ஏற்படுத்தி திருப்பி நம்மளுக்கு அந்த ஆரம்பத்துக்கு இந்த மாற்றத்துக்கு இந்த முறையில் மேலும் பெரிய நன்றி தெரிகிற மக்கள் மைண்ட் செட்டை நீங்கள் சொல்ல மாட்டேன் உண்மையிலே அதுக்கு நான் இப்போதான் ஒரு மைண்ட் செட் வேலை செய்யறது அந்த மைண்ட் செட் நீங்கள் சொல்லக்கூட அந்த மைண்ட் செட் வந்து பெரிய ஒரு அற்புதமான ஒரு இன்ஃபேக்ட் நாங்கள் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரை சொல்ல நினைச்சேன் பட் எனக்கு நேரம் இல்லை நான் 2 நாளாக என்னால் கிளாஸ் தர முடியல இந்த மைண்ட் செட்டில் நாங்கள் படித்த கிளாஸ் மாத்திரை இந்த மைண்டை நல்லா செட் பண்ணி ஆள் ஒரு உருவாக்கம் எப்படி மாட்டேன் இந்த ஸ்ட்ரோ இந்த ஸ்ட்ரோ வச்சுட்டு இந்த மைண்ட் செட் ஓகே இது வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரோ வச்சு இந்த உருவாக்கம் கட்டுறாங்க ஓகே சுற்றிக்கிட்டு பொண்ணு கேட்கறது ஸ்ட்ரோவில் ஒன்றும் இல்லை ஸ்ட்ரோவில் ஒன்றும் இல்லை உங்களோட மைண்ட் செட் இது முடியும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான்